அசுரர்களிலே மக்கள் மிகவும் நேசிக்கக்கூடிய திறமையாக ஆட்சி செய்த ஒரே அசுரன் தான் மகாபலி சக்கரவர்த்தி. இவர் ஒவ்வொரு ஆண்டும் மக்களை வந்து பார்த்து அவர்கள் வளமோடும் செழிப்பாக உள்ளார்களா என பார்த்து செல்வதாக புராண நிகழ்வுகள் சொல்லப்படுகின்றது. அப்படி அவர் வரும் அந்த நிகழ்வுதான் ஓணம் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. முற்பிறவியில் இந்த மகாபலி சக்கரவர்த்தி எலியாக சிவன் கோயில் ஒன்றில் அலைந்து திரிந்து கொண்டிருந்த போது அங்கு சிவபெருமானுக்கு ஏற்றிருந்த விளக்கு அணையும் தருவாயில் இருந்தது. அந்த விளக்கின் திரி மீது எலியின் வால் பட்டு அந்த திரி தூண்டப்பட்டு பிரகாசமாக எரிந்தது. தன்னையும் அறியாமல் செய்த நல்ல காரியத்தின் காரணமாக சிவபெருமான் அவரை அடுத்த பிறவியில் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறக்குமாறு வரத்தை தந்தார். அப்படி அடுத்த பிறவியில் பிறந்த மகாபலி சக்கரவர்த்தி மக்களால் மிகவும் நேசிக்கப்பட்டார். ஒருமுறை மகாபலி சக்கரவர்த்தி தன் நாட்டு மக்கள் செழிப்புடனும் மகிழ்ச்சியுடன் இருக்க வேள்வி ஒன்றை நடத்தி அந்த வேள்வியின் இறுதியில் நாட்டு மக்களுக்கு தான தர்மங்கள் அளிக்க முடிவு செய்தார். அந்த வேள்வி அவரின் அசுரகுரு சக்கராச்சாரியார் செய்ய முடிவு செய்யப்பட்டார். அப்படி மகாபலி நடத்தின வேள்வியின் பலன் அதிகரித்து கொண்டே சென்றது. ஒரு கட்டத்துல தேவர்கள் அதை பார்த்து பயந்தாங்க. தங்களை காக்கும்படி எல்லா தேவர்களும் மகாவிஷ்ணுவிடம் சரணடைஞ்சாங்க. தேவர்களை காப்பதற்காக மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்தார். மகாபலி சக்கரவர்த்தி வேள்வியையும் முடித்து தான தர்மம் செய்து முடிக்கும் தருணத்தில் வாமன அவதாரம் எடுத்த விஷ்ணு பகவான் அங்கு சென்றார். வாமனனை பார்த்ததும் மகாபலி, தாமதமாக வந்து விட்டீர்களே, நான் இப்போதுதான் தான தர்மம் கொடுப்பதை நிறைவு செய்தேன் என்றார். அதற்கு வாமனனோ, நானோ 3 அடி உயரம் கொண்ட சிறுவன், என் உயரத்திற்கேற்ப 3 அடி நிலம் கொடுத்தால் போதும் என்றார். அப்போது மகாபலி சக்கரவர்த்தியின் அசுரகுரு சக்கராச்சாரியார் அங்கு வந்து, இவரை பார்த்தால் விஷ்ணுவின் அவதாரம் போல தெரிகிறது, எனவே தானம் அளிப்பதற்கு முன் சற்று யோசியுங்கள் என்றார். ஆனால் மகாபலியோ, மகாவிஷ்ணுவே என்னிடம் தானம் பெற வந்துள்ளார் என்றால் நான் எந்த அளவிற்கு சிறந்தவன், ஆகவே நான் தானம் தந்தே தீருவேன் என கூறினான். தானம் தர கமண்டலத்தில் உள்ள நீரை வார்க்க சக்கராச்சாரியார் வண்டாக உருமாறி கமண்டலத்தை அடைத்து கொண்டார். ஆனால் வாமனனோ அங்கிருந்த தர்பை குச்சியை எடுத்து கமண்டல நீர் வரும் குழாயை குத்த, அதனால் சக்கராச்சாரியாருக்கு ஒரு கண் பறிபோனது. அதன் பின்னர் வாமனன் ஒரு அடியால் மண்ணுலகையும் மற்றொரு அடியால் விண்ணுலகையும் அளந்தார். 3வது அடியை எங்கு வைப்பது என கேட்க மகாபலி தனது தலை மீது வைக்குமாறு சொன்னார். மகாபலியின் தலையில் வாமன் கால் வைத்ததும் அவர் பாதாள லோகம் சென்றார். அசுரனாக இருந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்த மகாபலியிடம் விஷ்ணு என்ன வரம் வேண்டும் என கேட்டார். என் மக்களை காண நான் ஆண்டுக்கு ஒரு முறை வந்து பார்த்து அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என பார்த்து செல்ல விரும்புகிறேன் என மகாபலி கூறினார். நீ உன் மக்களை வந்து பார்ப்பதை உன் மக்கள் பண்டிகையாக கொண்டாடுவார்கள் என மகாவிஷ்ணு வரமளித்தார். 10 நாட்கள் கோலாகலமாக கொண்டாடப்படும் இந்த ஓணம் பண்டிகையின் கடைசி நாளான திருவோண நட்சத்திரத்தின் போது மகாபலி மக்களை காண வருவதாக கருதப்படுகின்றது.